வெல்கம் டு சான்மித்ரா யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்னென்னா பொட்டேட்டோ சிப்ஸ். உங்களுக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதே டேஸ்ட்டு, அதே கிறிஸ்பியோட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விரும்பி சாப்பிட்ற இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போது 1 kg விட இது ஜாஸ்தியாக இருக்கும், 1 kg பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் பொட்டேட்டோவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பொட்டேட்டோவை அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பீலரில் நீங்கள் பொட்டேட்டோவோட தோல் அந்த ஸ்கின் எல்லாம் அவுட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிப்ஸ் பவுடர், அந்த சிப்ஸு சீவுறதுல நல்லா சீவிக்கலாம். இதில் வந்து 2 இருக்கும். பார்த்தீங்கன்னா சிப்ஸுக்கு தனியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பஜ்ஜி போடுறதுக்கு, வாழைக்காய் பஜ்ஜி, பொட்டேட்டோ சிப்ஸ் பஜ்ஜி போடுறதுக்காக இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கொஞ்சம் மெலிசாக இருக்கும், இது கொஞ்சம் கேப் இருக்கும். நம்ம சிப்ஸுக்காகன்றதுனால நான் இந்த சின்ன இது எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சிப்ஸ் சீவுறதுல நம்ம இந்த பொட்டேட்டோவை சீவிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டின்னில் உங்களுக்கு பொட்டேட்டோஸ் வந்துடும். இதை வந்து நல்லா பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு, என்கிட்ட கல்லுப்பு இருக்குது, உங்கள்கிட்ட சால்ட் இருந்தால் நீங்கள் சால்ட் கூட போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் பொட்டேட்டோ எல்லாம் சீவி முடிக்கிற வரைக்கும் இந்த ஸ்லைஸ் போட்ட பொட்டேட்டோஸ்லாம் கருப்பாகாமல் இருக்கும், இல்லைன்னா கலர் மாறிடும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அப்புறம் அதில் இருக்க ஸ்டார்ச்சும் ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா காற்றார போடணும். இப்போ அடுத்த பொட்டேட்டோ ஒரு பொட்டேட்டோவாக ஃபுல்லாக சீவிக்கிட்டு அந்த மாதிரி சிப்ஸ் போடுறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் பொரிச்செடுக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ எல்லாத்தையும் சீவிட்டோம். இதை வந்து நான் நல்லா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. நம்ம இப்போது சால்ட்டு தண்ணியில் போட்டோம் இல்லைங்களா, இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்படி ஒரு காட்டன் துணியில் இப்படி எல்லாத்தையும் ஃபேன் காற்றுல இப்படி காய வைங்க. ஒரு 10 minutes அந்த மாதிரி காஞ்சிதுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு 10 minutes காத்தாரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பொரிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொட்டேட்டோஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஈரப்பதம் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை ஆனால் போதும். இப்போ நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு பொட்டேட்டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 4 முறை 5 முறை அப்படி தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்மளுக்கு 1 கப்பு எண்ணெய் வேணும். வானிலை வச்சுட்டு நான் இப்போ 1 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன பொட்டேட்டோஸ் பொரிச்ச உடனே நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு சில்லி பவுடர் வேணால் நீங்கள் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பெப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். பெப்பர் 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு. அதுக்கப்புறம் பெருங்காயம் இருக்கு இல்லைங்களா, நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற பெருங்காயம், அது சும்மா ஒரு சிட்டிக்கை, ஒரு பிஞ்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பொரிச்சதுக்கப்புறம் இதை மேலே தூவி நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு சில்லியை விட நம்ம பெப்பர் கொடுத்தா ரொம்ப நல்லது. அதனால் நான் பெப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கள் பசங்க பெப்பரோட ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பெப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுக்கலாம். நம்ம பொட்டேட்டோஸ் அதில் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேம்லனா பொட்டேட்டோஸ் கடிக்கிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில்
வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பொட்டேட்டோஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போடும்போது பார்த்து போடுங்க, கையில் எண்ணெய் தெரிக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போடுங்க. இப்படி நம்ம வடை சுடுற கரண்டி மாதிரி இருந்து தான் அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை பக்கத்தில் ஒரு பவுல் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு அடுத்து இன்னும் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கணும். அந்த பபிள்ஸ் அடங்கிடுச்சுன்னா, இப்போ போட்டோன்னே ஒரு பபிள்ஸ் வருது இல்லைங்களா, இந்த பபிள்ஸ் எல்லாம் நின்னதுக்கப்புறம் அடங்கிடுச்சுன்னா பொட்டேட்டோ ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருந்தீங்களா பொட்டேட்டோஸு, இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பெப்பர், அந்த சால்ட்டு, பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா குலுக்கி விட்டுங்க. விதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். நீங்களும் ஒரு கப் சாப்பிட்டுட்டு சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சிங்கன்னா ரொம்ப அமிர்தமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.